முதல் திரைப்படம் இயக்குனராவோ இல்ல நடிகராவோ அப்பா அம்மாவை உட்கார வச்சுட்டு சமுத்திரக்கனி அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அம்மா வந்து படம் பார்த்தாங்க. பட் ஆனால் அம்மாவுக்கு தெரியாது என்னன்னே பாவம். நான் முதல்ல என்னுடைய பேர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் சமுத்திரக்கனின்னு வந்தோடனே எனக்கு இந்த காசி தேட்டரில் பார்க்குறேன். காசி தேட்டரில் தான் அந்த பத்தேகால் படம் போடுவாங்க. மற்ற தேட்டர்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. தேம்பி அழுகிறேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் பேச வார்த்தையே வரல. ஏன்னா டைட்டில் முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் நான் பேசவே முடியாமல் போய், அம்மா ஊருக்கு வந்துடுறா நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம்டா அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இதுக்கு தானம்மா வந்தோம் அப்படின்னா. திரும்ப அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னால் அம்மா போய்ட்டு எல்லாம் பார்த்து முடிச்சு, எங்கே அவனை காணோம், அவனை எங்கேயும் காணோம் அப்படின்னா. சரி, திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணான், எங்கடா உன்னையே காணோம் அப்படின்னா. இல்லைம்மா, இது நான் தான்மா எடுத்தேன். அவனை இப்படி விவரம் இல்லாமலே இருக்கடா, இன்னும் வந்துட வேணாமா, நீ தான் எடுத்தனா தெரியணும்ல, நீ வந்திருக்கணும்ல, நீ வரவே இல்லை அப்படின்னா. திரும்ப சுப்பிரமணியபுரம் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனால் அந்த கடைசி கழுத்து இருக்கிற சீனுக்கு அம்மா கீழே என்னமோ விழுந்துருச்சு. அப்படி மாற்றிட்டு கேட்டு போனேன். இல்லையா அது என்னமோ சமுத்திரம் ஆட்டோவில் ஏதோ தூக்கி போட்டாங்க ஐயா. அம்மா கீழே என்னமோ விழுந்துச்சு, இங்கிட்டு பாருமா ஏதோ சொல்லுங்க, அதை கேட்கல. திரும்ப வெளியே வந்து அதே தான் சொல்லிச்சு, நீ ஊருக்கு வந்துடுறா, இதுக்கடா இவ்வளோ கஷ்டம், நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம்டா, அம்மா இருக்குல்ல. இப்போவும் என் தாய் நான் போனேன்னா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கும். அது உழைச்ச காசு. நான் கொடுத்த காசெல்லாம் தனியாக வச்சு, இது நீ கொடுத்த காசுடா, ஏதாவது கல்யாணம் காது குத்துனா நான் போய் அந்த காசில் செய்வேன், இது நான் சம்பாதிச்ச காசை வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்த ஒரு தாய் தான். என் தகப்பனார் ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க.